ஹலோ மக்களே, ஐ ஹோப் யூஆர் ஆல் ஃபைன். ஆக்சுவலாக எங்கள் யூனிவர்சிட்டியில் நேற்றுக்கு பாரதியார் நினைவு நாள் விழா செலிப்ரேட் பண்ணோம். அப்போது ப்ரொஃபஸர் ஞான சம்பந்தம் இருக்கார்ல, அவர் நல்ல ஒரு ஸ்பீக்கர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர். அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு ரசனை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பேசும்போது பாரதியார் பற்றி ஒரு இன்சிடெண்ட் ஒன்று, அதாவது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் எஸ்வி சுப்பையான்னு ஒரு ஆக்டர் இருந்தாங்க. அவங்க பாரதியாராக ஆக்ட் பண்ண ஒரு படத்துலேருந்து ஒரு சீன் அழகாக டிஸ்கிரைப் பண்ணார். அப்போது என்னென்னா, பாரதியார் வந்து நிறைய பேருக்கு பண பாக்கி வச்சுருந்துருக்காரு. அவர் கையில் தான் காசு இல்லையே. அப்போது ஒரு பால்காரர் வந்து சொல்லியிருக்கிறாரு, எனக்கு 1 மாதம் பால் காசு பாக்கி அப்படின்னு சொல்லி, எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது அடுத்து, உனக்குனால 1 மாதம் பாக்கி, எனக்கு 2 மாதம் அவர் பணம் தரணும்ப்பா அப்படின்னு மளிகைக்காரர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் உள்ளேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் பாரதியார் வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து, எனக்கு நான் தான்ப்பா இந்த வீட்டோட ஓனரு, எனக்கு அவர் ஒரு 4 மாதமும் ஏதோ என்னோட வாடகை பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை பேர் சுற்றி இருந்தோடனே பாரதியார் சொல்லியிருக்கிறாரு, கடவுள்கிட்ட, காளிகிட்ட கேட்டிருக்காரு, பராசக்தி இல்லை, பராசக்தி கிட்ட சொல்லியிருக்கிறாரு, உப்புக்கும் புளிக்கும் எண்ணெய் அலைய விடுறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னாராம்மா. அதுக்கப்புறம் பாருங்களேன், எப்படி ஒரு சுச்சுவேஷன்லேயே அவர் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாருன்னு. அப்புறம் அவரோட கோட்டுக்குள்ளற கை விட்டுட்டு, பணம் தானே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்திருக்கிறாரு. பணம் எதுவுமே இல்லையாமா, வரும்போது பணம் தருவேன் அப்படின்னு சொன்னாராம்மா. ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக அவர் விவரித்து சொன்னார். அதுக்கப்புறம் என்ன, இந்த சீன் முடிவில் அவன் இந்த வீட்டிலேருந்து ஒரு ஓடு கீழே விழுமாம்மா. அப்போது ஓடு ஒன்று கீழே விழுந்த உடனே பாரதியார் வந்து அதை ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, பாரு உன்னுடைய வீட்டின் நிலைமையை, இந்த வீட்டில் நான் வாழ்கிறதுக்கு நீ தான் எனக்கு வாடகை பணம் தரணும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் யோசித்தேன், எவ்வளோ அழகாக அவரை அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்காரு. இவர் நம்ம ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி அந்த சீன் டிஸ்கிரைப் பண்ணார். அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப ரசனையோட அனுபவித்து அப்படி எல்லாரும் வாழணும். சரிங்களா? ஓகே, ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பை பை.